அவை வந்து அவ்வளோ அழகாக வந்து ஃபுட் டெலிவரி எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நம்ம வந்து அஞ்சலி ஆர்டர் பண்ண ஃபுட் டெலிவரி வந்து கொடுக்குறாங்க. அப்போ அஞ்சலி வந்து பார்த்துட்டு அபி வந்து ஆச்சரியப்படுறாங்க. அப்போ அபி வந்து கெத்தாக சொல்கிறாங்க, ஒரு சிலர் வந்து எனக்கு வேலையே கிடைக்காதுன்னு நினச்சாங்க, ஆனால் பார்த்தீங்களா என் சொந்த காலையே நான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அப்படியே வந்து டென்ஷன் ஆகுறாரு ராகவ். எனக்கு தெரியும் அபி, நீ எப்போவுமே வந்து நல்லா வந்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பாராட்டுறாங்க. அபியை பார்த்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து நம்ம கான்ட்ராக்டையும் வந்து அபிக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொன்னோன்னே, என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அது நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அஞ்சலி வந்து ஆகாஷ் கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து அபி வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுறாள், அப்போ வந்து அவள் வந்து எடுத்து செய்கிறா இல்லையா இது கான்ட்ராக்ட்டு, அப்போ வந்து சமையல் கான்ட்ராக்ட்டு அவகிட்டே கொடுக்கலாம்ல, ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஏதாவது தருவா அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆகாஷ் வந்து பேசி அபி வந்து ஓகே பண்ண வைக்கிறாரு. இந்த மாதிரி வந்து எங்கள் அக்கா வந்து அஞ்சலிக்கு வந்து வெட்டிங் பார்ட்டி வருது, அப்போ நீ தான் அபி அதுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டு முதல்ல வந்து வேணாம் சொல்கிற வந்து அபி வந்து ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு ராகவும் வந்து சம்மதிக்கிறாரு. இந்த சூழ்நிலை அபி வந்து பார்ட்டிக்கு வந்து சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்து பஃபே சிஸ்டம் மாதிரி பரிமாறுறாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது ராகு வந்து அப்படியே அபியே பார்த்துட்ருக்காரு. இந்த சூழ்நிலையில் இந்த பார்ட்டி வந்து நல்லபடி நடந்துகிட்ருக்கு. பார்ட்டியில் அபி வந்து அணுக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து இந்த டெரர் பார்ட்டியை பற்றி எல்லாருக்கிட்டையும் சொன்னால் எப்படி இருக்கும், ஜாலியாக இருக்கும்ல, இங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் இவ்வளோ ஜனம் இருக்காங்களே, எல்லாம் தெரிஞ்சுப்பாங்கள்ல, ஐயோ அதெல்லாம் வேணாம், சரி நான் கடவுளையாவது நினச்சி பார்க்குறேன்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த டைமில் வந்து ராகு வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக கையை பிடிச்சி அவ்வளோ திமிரா உனக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி தோணுது. ஐயோ அக்கா, கனவுலேயே வந்து அணு இப்படி பண்ணிட்டார், அவர் கையை பிடிக்கிறாருன்னொன்னே, நான் அப்பயே சொன்னேன்ல டெரர் பார்ட்டிக்கிட்டலாம் வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு கேட்குறியா நீன்னு சொல்லிட்டு அணு வந்து தலையில் தட்டுறாங்க அபியை. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, சரி அங்கே பார்ட்டி போய் பார்க்கலாமா அப்படின்னோடனே, பார்க்கலாம், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஒரே யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கரெக்டாக வந்து அந்த டைமில் வந்து இன்னும் கேக் ரெடி ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவோட சித்தப்பா வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. அதனால் கேக் ரெடி பண்ண போயிடுறாங்க. இங்கே வந்து கரெக்டாக பார்ட்டியில் முரளி எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. அப்போ அபியானும் வந்து கேக் எடுத்துகிட்டு வராங்க. முரளி வந்து அபியை பார்த்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிடுறாரு. அடுத்து வந்து சரி கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அதுக்கு முன்னாடி இந்த பார்ட்டியில் ஒரு டான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா வந்து ஆசைப்பட்றாங்க. ஆனால் வந்து ராகு ஒத்துக்க மாட்டேங்கிறேன், நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ராகவ் வந்து நீ பண்ணு, லாவண்யா கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் பண்ண மாட்டேங்கிறாரு. அபி சொல்கிறாங்க, ஒருவேளை டான்ஸ் ஆட தெரியாதோ என்னமோ அவருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யாருக்கு ஆட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகி ராகவ் வந்து டான்ஸ் ஆரம்பிக்கிறாரு. உடனே வந்து லாவண்யாவும் வந்து நம்ம ராகவ் 2 பேருமே வந்து ஜோடியாக டான்ஸ் ஆடுறாங்க. எல்லாருமே ரொம்ப பாராட்டுறாங்க, நல்ல ஜோடியாக இருக்கீங்க, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. கல்யாணத்தை பற்றி பேசும்போது ராகவ் வந்து அபியே பார்த்துட்ருக்காரு. அடுத்து வந்து நம்மளையும் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து சூப்பராக டான்ஸ் ஆடிட்டப்பா எல்லோரும் பாராட்டுறாங்க. என் தம்பிக்கு டான்ஸ் ஆட தெரியாதுன்னு சொன்னேன்ல, இப்போ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. உடனே வந்து நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சமாளிக்கிறாங்க. இதோட முடியுது.